இன்றைக்கி வந்து ஒரு பயங்கரமான கைவிடப்பட்ட நிலையில் இருக்க ஒரு ரெசார்ட்டை வீடியோ எடுக்க வந்திருக்கேன் கைஸ். தனியாக வந்திருக்கேன். யார் நீங்க? ஹலோ, ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹாரர் வீடியோ. இன்றைக்கி வந்து ஒரு பயங்கரமான கைவிடப்பட்ட நிலையில் இருக்க ஒரு ரெசார்ட்டை வீடியோ எடுக்க வந்திருக்கேன் கைஸ். தனியாக வந்திருக்கேன். சாரி, என்னை யாரும் திட்டாதீங்க. அதுவும் இல்லாமல் தனியாக வர சுச்சுவேஷன் வந்தாலும் தனியாக வரேன். தனியாக வரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர், ஏகப்பட்ட பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த லொக்கேஷனுக்கோசரம் யாருமே வரல கைஸ். அதே மாதிரி யாரும் போகாதான்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நம்மளுக்கு கிடைச்ச ஒரு லொக்கேஷனை கைவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கோசரம் வந்திருக்கேன் கைஸ். தனியாக வந்திருக்கேன். அண்டு இது ஃபுல் டீட்டெயில் வந்து என்னால் கலெக்ட் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணியிருக்கேன் கைஸ். அதுவும் இல்லாமல் ஃபுல் டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ நடுவில் அண்டு எண்டில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இது ஃபுல் டீட்டெயிலாம் சொல்லிடும் நம்புகிறேன். வீடியோ புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, மறக்காமல் பெல் ஐக்கன் ஆன் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறேன், எனக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் ஐக்கன் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட படபடவும் பேசலாம்னு நினைக்காதீங்க. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் உள்ள சவுண்டு கேட்டே இருக்குது. பின்னெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, வீடியோக்குள்ள போகலாமா? என்ட்ரன்ஸு பயங்கரமாக இருக்குது. மார்னிங்கில் ஒரு டைம் வந்து பார்க்கலான்னு மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. பாருங்க, என்னென்னமோ போட்டு வச்சுருக்கானுங்க கைஸ். மார்னிங்கில் மட்டும் இங்கே சரக்கடிக்கு மட்டும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பாருங்கள், உண்மை எடுதான் அல்ட்ராசவுண்ட் கேட்குது கைஸ். உள்ள கேட்குதா உங்களுக்கு? யாரு? ஓ மை காட், என்ன எழுதி வச்சுருக்கானுங்க. கைஸ், இங்கே பாருங்கள். தெரியுது கைஸ் உங்களுக்கு? இப்போ உள்ள சவுண்டு கேட்டுச்சு எனக்கு. அல்ட்ரா சவுண்டு கேட்குதுன்னு தெரியல. இப்போ உள்ள அல்ட்ரா சவுண்டு. யாரு? யாரு? அங்க யாரு இருக்கிறது? கைஸ், இப்போ இந்த பக்கம் இந்த சவுண்டு கேட்டுச்சு. இல்லை, அந்த ரூம்குள்ளே இப்போ யார் இருக்கிறது? ஹலோ கைஸ், இங்கே பாருங்க, கிளியராக இப்போ இங்கே ஒரு உரம் காமிச்சப்ப. கைஸ், இப்போ தான் இந்த ரூமில் ஏதோ ஒரு உருவம் இருந்துச்சு. பாருங்கள், என்னென்னமோ எழுதி வச்சுருக்காங்க. ஃபுல்லாமே நம்ம பாஷையில் கைஸ். வேறு கைஸ், சத்தியமாக இங்கே ஒரு உருவம் பார்த்தேன் கைஸ். இங்கே சத்தியமாக உங்களுக்கு நான் லைட் ஆன் பண்ணுறேன் கைஸ். இங்கே ஒரு ரூம் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் எதுவும் எழுதி வச்சுற மாதிரி தான் கைஸ்.
கைஸ் இப்போ இங்கே ஒரு உருவம் பார்த்தேன் கைஸ். இங்கே காமிச்சேன்னு நினைக்கிறேன், கேமரா தெரிஞ்சுன்னு தெரியல சரியா, காமிச்சேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு டைம் என்னென்னு காமிச்சிடறேன் நான். இருங்க லைட்டாக தெரிஞ்சிருக்கு, அப்போ தான் தெரியும் உங்களுக்கு கிளியர். 1:38 1:30 ஆகுது கைஸ் டைமு. இங்கே பாருங்கள் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு. உண்மையோட ஃபுல்லாக குழியாக தான் கைஸ் இருக்குது. இது மாதிரி கைஸ் இன்னும் மேலெலாம் ரூம் இருக்குது, கொஞ்சமாக மூவ் பண்ணலாம். தெரியுதுங்களா? யாரு? அல்ட்ரா சவுண்டு கேட்குது, இப்போ ரிப்பீட்டட் கேட்குது. இப்போ யார் அல்றது? சிங்கிளாக ரூம் இருக்குது. ஓ மை காட், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக குழியாக தான் கைஸ் இருக்குது. கைஸ் அங்கே ஒன்று ஒரு இருக்குது, இங்கே ஒன்று நிற்கிது கைஸ். குழி சவுண்ட் கேட்குது, வண்டி சவுண்ட் கைஸ். ஓ மை காட், பாருங்க எப்படி இருக்குன்னு. அதெல்லாம் எழுதியிருக்காங்க. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? சல்ற சவுண்ட் கேட்குது. இதெல்லாம் ரத்தத்தில் எழுதியிருப்பாங்களா இல்லைன்னு தெரியல வயசெல்லாம். யார் அது? யார் நீங்க? ஹலோ,
அங்கே ஒன்று இருக்கு. ஹலோ, உங்களுக்கு ஹெல்ப் ஏதாவது வேணுமா? பாருங்க இப்படி நம்ம வரைஞ்சி வச்சுருக்காங்க. இப்போ சத்தியமாக இப்போ இங்கே ஒரு உருவம் பார்த்தாங்க இங்கே. இது சவுண்ட் கேட்குது. இது என்னன்னு தெரியுது உங்களுக்கு? உங்களுக்கு காமிக்கிறேன் பக்கத்தில். தெரியுதா கைஸ்? இது வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் நினைக்கிறேன், சரி எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப கைஸ் இதெல்லாம் விட்டு கூட ஒரு 20-30 வருஷம் பக்கம் இருக்கும் கைஸ். அந்தளவுக்கு ஒரு அப்பண்டனான ஒரு பில்டிங்கு. எப்போ வேணால் இடிஞ்சு விழலாம். அதனால் முடிஞ்சளவு சேஃப்டியான சீக்கிரமாக எடுத்துகிட்டு போ. அல்ட்ரா சவுண்ட் கேட்குது. யாரு? எதுக்கு இப்படி அலறீங்க? கேக்குதா? ஹெல்ப் ஏதாவது வேணுமா உங்களுக்கு? ஹலோ, அழாதீங்க, நாங்கள் இருக்கோம். கா, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணான்னு கேளுங்க, தம்பியா நான் பண்ணுறேன். ஹலோ, இங்கே வேறு யாராச்சும் இருக்கீங்களா? இங்கே எனக்கு தெரிஞ்சு கீழே தான் நினைக்கிறேன். சரியா எனக்கு தெரியல. கீழே தான் சவுண்ட் கேட்குது. இப்போ எனக்கு இது கீழே போகலாம் பக்கத்தில். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? மார்னிங் டைம்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னு நினைக்கிறாங்க. சரியாக தெரில. கீழே தான் அல்ட்ரா சவுண்ட் கேட்குது எனக்கு. இப்போ பார்க்கலாம் கீழே. இதெல்லாம் ரத்தத்தில் பண்ணி விட்ட மாதிரி இருக்குது. ஆனால் பெயிண்டிங் இதெல்லாம் இது பெயிண்ட்டு நினைக்கிறேன் கைஸ், நல்லாவே தெரியுது. ஆனால் கீழே ஃபுல்லாமே ரத்தம் கரெக்டாக தான் இருக்குது. ஓ மை காட்.
பாருங்கள் ரத்தக்கரை இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? நடந்து வர சவுண்ட் கேட்டுச்சு என் பக்கம். Oh my God. எல்லாமே என் பக்கத்தில் தான் கைஸ் நடக்குது, ஆனால் எனக்கே தெரியுது. சரி ஆடுது, காற்றுக்கு ஆடுதுன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே போனீங்க? இவ்வளோ நேரம் அல்ட்ரா சவுண்டு கேட்டுச்சு. என்னை பார்த்து பயப்படுறீங்களா? உங்கள் தம்பியா உங்கள் ஃபேமிலியாக நினச்சி என் கூட பேசுங்க. என்ன ஹெல்ப் வேணும்னு கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவு பண்ணுறேன். இங்கே மேலேருந்து போச்சு இந்த கல். உண்மையோடு என்னை துரத்தணும்னு நினைக்கிறீங்களா? மேலே வந்தாக்கா என்னை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. எந்த நம்பிக்கையில் நான் வர்றது மேலே உங்ககிட்ட? ஏதோ நக்கலாக சிரிக்கிற மாதிரிலாம் கேட்குது இந்த சவுண்ட். இப்போ சுற்றி முற்றியான என்னமோ நடக்குது, ஏதோ சவுண்ட் கேட்டு இருக்கு என்னை சுற்றிலாம். உங்களை நம்பி தான் மேலே வரேன், என்னை எதுவும் பண்ணாதீங்க. பண்ண மாட்டேங்க நம்பிக்கையில் வரேன் நான். இந்த தாவில் ஆல்ரெடி நம்ம ரூபன் ரெக்கார்ட்ஸ் சேனல்லேருந்து நம்ம ரூபன் ப்ரோ எடுத்திருக்கார் வீடியோ. இந்த தாவில் என்னென்னு சொல்லிட்டு க்ளீனாக ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். அந்த வீடியோவை இப்போ ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். இந்த இடத்துல வந்து இப்போ வரைக்குமே எங்களுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்ற ஒரு ஸ்டோரி வந்து தெரியாது. பட் நான் கன்னடா சேனலுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த ஆன்மா மூலியமாகவே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா அந்த ஆன்மா வந்து ஒருத்தலால் வந்து ரேப் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருக்கு. அது ஒரு ஆன்மா மட்டும் இல்லை, அது கூட இன்னொரு ஆன்மாவும் இருக்குது இந்த இடத்துல. ஸோ 2 ஆன்மாக்கள் இருக்குது. அதனால தான் வந்து ஒரு டீமாக வந்திருக்கோம். நல்ல வேளை அந்த ஆன்மா வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு நல்ல ஆன்மாவாக நினைக்கிறேன். ஒரு ஆன்மா அதில், ஏன்னா அந்த ஆன்மா தான் வந்து எங்கள் முன்னாடி வந்து நின்றுச்சு. ஆனால் எந்த நல்ல ஆன்மா கெட்ட ஆன்மா எந்த அட்டாக்கும் பண்ணலையா? நான் வந்து கேட்க வந்து பாவம் அது கண்ணில் இந்த அழுகுற அந்த பொருள் தான் வந்து எனக்கு கேட்டுச்சே தவிர வந்து பாருங்க. கைஸ் யாரும் நடந்து வர சவுண்ட்லாம் எனக்கு திடீர்னு கேட்க ஆரம்பிக்குது. ஹலோ அக்கா, அக்கா இருக்கீங்களா? கைஸ் மேலெலாம் செக் பண்ணியாச்சு, மேலே யாரும் இல்லை. கீழே தான் கைஸ் எனக்கு சவுண்டு கேட்டே இருக்குது. இப்போ லைட்டாக பயமாக இருக்குது கைஸ். தனியாக வந்தது ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்குது. ஆனால் 200 பேய் ஃபேமிலி என் கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் தனியாக வந்திருக்கேன். ஒரு 2-3 டைம் வந்து என்னை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிடுச்சு. மேலேருந்து கல்லெலாம் வந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. பார்க்கலாம் கைஸ். இப்போ லைட்டாக மூவ் பண்ணுறேன். அங்கே எதுவும் நின்ன மாதிரியே எனக்கு ஒரு தெரிஞ்சுங்க தத்தாவில். பாருங்க எப்படி நாஸ்தி பண்ணி வச்சுருக்கானுங்க. Oh my God.
ஆனால் இடத்த நல்லா யூஸ் பண்ணுறான்னு தெரியுது இங்கே பாருங்கள். தெரிகிறதா? அக்கா உங்களுக்கு உண்மையிலுமே ஹெல்ப் ஏதாவது வேணுன்னா இந்த ரூம்குள்ளே வாங்கக்கா. என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். அக்கா உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு எதுவுமே இது வரையும் தெரில. கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரியுது. அது நீங்கள் என்கிட்ட நடக்கிற விதத்துலேயே எனக்கு தெரியுது. அதுவும் இல்லாமல் உங்களை பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அது ஃபுல் டீட்டெயில் என்னால் கலெக்ட் பண்ண முடில. ப்ளீஸ் ஒரே டைம் முன்னாடி வாங்க. ஹலோ, வரமாட்டிங்களா?